ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரகர மொறுமொறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்குல அப்படியே பரட்டிக்கங்க. பரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்து கெட்டியாக பரட்டிக்கங்க. பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மொறுமொறு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு 65ன்னு நீங்கள் சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.